Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டீம் லாட் ஃப்ரம் Another World Anime Season 2 எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலனா தயவு செஞ்சு போய் பார்த்து வந்துருங்க. ஏன்னா இந்த எபிசோடும் இதுக்கு அப்புறம் வரப்போற எபிசோடும் தான் இந்த சீசனோட ஃபைனல் எபிசோட். சோ அதனால பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு ஒரு பிரச்சனை இல்லங்க. எப்பவும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோல செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அனிமே எல்லாம் பார்க்கணும் தோடுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க இஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணுங்க. லூமினிகாவை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரிசன்ல அடைச்சிட்டு இங்க பாருமா கண்ணே, நீ இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் எப்பயும் போல இருக்கலாம். ஆனா என்ன நாளைக்கு காலையில வரைக்கும் தான் சந்தோஷம் எல்லாம். ஏன்னா நாளைக்கு காலையில உன்னை நான் கொன்னுடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்கும். இவங்க எல்லாரும் இங்க இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த பிரிசன்ல அடைச்சிக்கிட்டு இருக்க. இவன் இந்த இடத்துல இருந்து போறதுக்கு முன்னாடி இங்க பாரு கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அதனால நீ பண்ற தப்புக்கு எல்லாத்துக்கும் நாங்க உன்னை தண்டிக்கலனாலும் அந்த கடவுளோட கண்டிப்பா தண்டிப்பாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போகவும் இவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இவன் இன்னும் கடவுள் நம்பிக்கிட்டு இருக்கால. நம்பட்டும் அது ஒரு வகையில எனக்கு நல்லதுதான். ஏன்னா அடுத்த கடவுள் நான் தான்டான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த குட்டி பொண்ணு ஹான எழுதிட்டே ஓடி போனாலே அவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அவன் நேரா ரூமுக்கு வந்துட்டு இங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சீக்கிரமா கிளம்பணும். இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க கூடாது, நான் இங்க இருந்து ஓடணும்னு பயத்துல இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு கிளம்பலான்னு பாக்குறா. ஆனா இப்படி பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவகிட்ட இருக்கக்கூடிய ஒரு டிராஃபியை பார்க்கவும் இதுல கடைசி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த டஞ்சனுக்குள்ள போகும்போது தானே கிடைச்சது. அந்த இடத்துல அவங்க கூட நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே எனக்கு பாதுகாப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறமா கூட எனக்கு எல்லா விஷயத்திலயும் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா நான் இப்ப அவங்களுக்கு ஒரு கஷ்டம் விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். நான் என்ன பண்றது, என்கிட்ட பவரே இல்லையே. எனக்கு இப்ப யாராச்சும் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும். ப்ளீஸ் எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் காப்பாத்தணும்ன்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன். என்னுடைய கண்ணீர் துளி எல்லாமே இந்த டிராபிக் உள்ள விழுந்ததும் ஹே இங்க பாருமா எதுக்குமே அழுதுகிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு குரல் கேக்குது. ஆனா யார் எங்க இருந்து கூப்பிடுறாங்கன்னு தெரியல. அதனால யாருங்க எங்க இருக்கீங்க, யாராவது மீட்டி வந்திருக்குன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்க. அந்த குரல் ஒண்ணு இங்க பாருமா எங்கேயும் பார்க்காத, நேரா அந்த டிராபிக் பாருன்ற மாதிரி சொல்லும் போதுதான் இவளுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃபேரி இருக்குதுன்ற விஷயமே தெரிய வருது. ஆனா இது ஏன் இங்க வந்திருக்குன்னு இவளுக்கு தெரியல. அதனால நீ யாரு எதுக்கு இங்க வந்திருக்கிற, நீ ஏதோ பண்ண போறியான்ற மாதிரி கேட்கவும் ஐயோ உன்னை எதுவும் பண்ண போறது கிடையாதுமா, உனக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கிறேன். ஏன்னா குட்டியா இருக்கக்கூடிய ஃபேரி காடஸ் சொல்லவும் இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா காடஸ்னா எல்லா பவரும் இருக்கும், அவங்க மூலமா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் இல்லையா. அதனாலதான் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா, நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், எனக்கு கொஞ்சம் பவர் கொடுங்க, எல்லாரும் வீட்டு சமாளிச்சு ஃப்ரெண்ட்ஸ் காப்பாத்துறன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இந்த ஃபேரி உருஷரு என்னோட லெவல் கிட்டத்தட்ட 80க்கு மேல இருக்கும், உன்னோட லெவல் வந்து ஒரு 20 இருக்குமா, இதை வச்சுட்டு எப்படி அவங்களை போய் காப்பாத்துன்ற மாதிரி கேட்க இவளுக்கு ஒரு மாதிரி அசிங்கம் ஆயிடுச்சு. ஏன்னா 20ன்றது ரொம்பவுமே லீஸ்டா இருக்கக்கூடிய பவர், இதை வச்சுக்கிட்டு யாரு கூடமே சண்டை போட முடியாது. இருந்தாலும் இந்த குட்டி ஃபேரி என்ன சொல்லுதுன்னா நான் வேணா உனக்கு கொஞ்சம் பவர் கொடுக்குறேன், இந்த பவரை வச்சுக்கிட்டு நீ அவளை சமாளிக்கலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவ்வளவு அப்படியா அப்படி நீங்க எனக்கு பவர் தர போறீங்களா, கொடுங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள இந்த ஃபேரி இங்க பாருமா யாருக்கிட்டே நான் எதுவுமே ஃப்ரீயா கொடுக்கறது இல்ல, ஏதாவது ஆஃபர் பண்ணாதான் கொடுப்பன்ற மாதிரி சொல்லவும் இந்த ஃபேரி அடுத்து என்ன சொல்ல வருதுன்றது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு முன்னாடி இவளே முட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு நான் உங்களுக்கு ஆஃபர் பண்றேன் எனக்கு பவர் கொடுங்க, நான் உங்களுக்கு ஆஃபர் பண்றேன் எனக்கு பவர் கொடுங்க தலையை போட்டு தரையில முட்டிக்கிட்டே இருக்கா. ஆனா இந்த ஃபேரி எதிர்பார்க்கறது இது கிடையாது. அதனால இங்க பாருமா ஏமா இந்த மேல பண்ணிக்கிட்டு இருக்காத, நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதே வேற ஒண்ணு, அது உன்னுடைய ரத்தத்தோட கலந்ததா இருக்கும், அது கொஞ்சம் சால்ட்டியா இருந்தது, அப்புறம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இன்னும் உனக்கு சரியா புரியுற மாதிரி சொல்லணும்னா நீ ஃபர்ஸ்ட் இந்த கப்பை பார்த்தா இல்லையா, அன்னைக்கு தான் நீ அதை கேட்காமலே என்கிட்ட கொடுத்தன்ற மாதிரி சொல்லவும் இவ்வளவு என்னடா சொல்றா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா அன்னைக்கு நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. என்னடா இவ டேபிளுக்கு முன்னாடி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி நின்று இருந்தா இல்லையா, அதுக்கு காரணம் இவளுக்கு சுச்சு வந்திருக்கும். ஆனா என்ன பண்றது, அந்த இடத்துல தங்கம் வெள்ளி வைரம் நிறைய பவர்ஃபுல்லான ஐட்டம்ஸ் இருந்ததே தவிர ஒரு ரெஸ்ட் ரூம் கூட இல்ல. அதனாலதான் நான் என்னத்த பண்ணுவேன் எங்க போகன்ற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இவளுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபேடி கப் இருந்திருக்கும். இதை பார்த்த உடனே சரி ஓகே யாரும் பார்க்கல இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணிக்கிட்டா. ஆனா அடுத்த செகண்ட் இந்த கப்பை எடுக்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருந்தது. அதனால ஒருவேளை இது இதுக்குனே உருவாக்கப்பட்ட கப்பா இருக்குமோ நினைச்சுக்கிட்டு தான் டியாப்ளோ யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லவும் இவனும் சரி ஓகே டிராவல் பண்ணும்போது இது நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கையோட இதுக்காகவே எடுத்துட்டு வந்திருக்கா. ஆனா நம்ம சுச்சுக்காக தான் இந்த கப்பை யூஸ் பண்றதுன்றது மட்டும் இந்த ஃபேரிக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம கதை அதோ கதை தான்றதுனால இவன் எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கவும் இந்த ஃபேரி எங்க பாருப்பா நீ ஆல்ரெடி கேட்காமலே இந்த ஆஃபரிங் எனக்கு கொடுத்துட்டேன்றதுனால இப்போ நான் உனக்கு என்னுடைய பவர்ஸ் கொடுக்குறேன். ஆனா அடுத்த தடவை என்னுடைய பவர்ஸ் வேணும்னா நீ என்கிட்ட ஆஃபரிங் கொடுக்கணும்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கவும் இவளும் எப்படா சாமி இவளுக்கு எந்த ஒரு உண்மையும் தெரியல, அது வரைக்கும் சந்தோஷன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த ஃபேரியும் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி இவளுக்கு கொஞ்சம் பவர்ஸ் கொடுக்குது. ஆனா இவளுக்கு பவர் வந்த மாதிரி தெரியல. அதனால என்னப்பா பவர் கொடுத்தே எனக்கு எதுவுமே வந்த மாதிரி தெரியலன்ற மாதிரி கேட்கவும் ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுப்பா, என்னன்னா நீ என்னை விட ரொம்ப லோவஸ்டான பவர்ல இருக்கியா, அதனால என்னுடைய பவரை கொடுத்தனா உனக்கு ஒர்க் ஆகாதுன்ற மாதிரி சொல்லவும் இவன் கடுப்பாயிட்டு இங்க பாரு நீ என்ன பண்ணி தெரியாது பவர் கொடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இவளால என்ன பண்ண முடியும், டக்குன்னு கொடுக்க முடியாது இல்லையா. அதனாலதான் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே ஒரு நிமிஷம் இருப்பா, பக்கத்து ரூம்ல ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்டான வைப்ரேஷன் இருக்க மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்குது, அதனால அது என்னன்னு பாரு ஃபர்ஸ்ட், அது கிடைச்சதுனா கூட உனக்கு ஹெல்ப்பா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவனு என்னடா இருக்குன்னு பார்த்தா நம்ம ரோஸோட பேக்ல இருக்கக்கூடிய அந்த காலர் தான் இருக்குது. அதனால இதை பார்த்ததும் யாரு என்னன்றது எல்லாத்தையுமே இந்த ஃபேரி கிட்ட சொல்ல இந்த ஃபேரியும் அப்பனா சரிப்பா இதை நீ போட்டுக்க உனக்கு எக்கச்சக்கமான பவர் கிடைக்கும்ல, இது மூலமா நீ எல்லாத்தையும் சமாளிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு இதை போடுறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. இருந்தாலும் அவங்க எல்லாரையும் காப்பாத்தணும், இப்ப இதை விட்ட வேற வழி இல்லையா. அதனால கொஞ்சம் சோகமா உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தவ அடுத்த செகண்டே சரி ஓகே அவங்களை காப்பாத்தணும்னா நம்மளுக்கு
நமக்கு வேற வழி கிடையாது, இதை நம்ம போட்டுக்கிட்டு தான் ஆகணும்னு காலரை ஓபன் பண்ணி போட இவளுக்கு எக்கச்சக்கமான பவர் வந்துகிட்டு இருக்குது. ஆனா இவன் நம்மள காப்பாத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றது எதுவுமே தெரியாம இன்னொரு பக்கம் பிரிசன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம டேபிள புடிச்சுக்கிட்டு நம்ம எப்ப வெளில போவோம், எனக்கு இங்க இருந்து ரொம்ப போர் அடிக்குது, பசிக்குது, நம்ம வெளியில போலான்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா டியாப்ளோ இல்ல, நம்ம இங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டான். ஏன்னா இவன் லூமினிகாவுக்கு பிராமிஸ் பண்ணி கொடுத்தான் இல்லையா, நாங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நீனே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் மட்டும் பண்றேன்னு. அதனாலதான் இப்போதைக்கு நம்ம ஏதாவது பண்ணி இந்த இடத்துல பெருசா டேமேஜ் எல்லாம் ஏற்படுத்த வேணாப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், லூமினிகா ஏதாவது பண்ணுவான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த ஹோலி சர்ச்சுக்கு வரக்கூடிய சீக்ரெட் பேசேஜ் கிட்ட இப்ப நம்ம ஹார்ன் வந்துட்டு எங்க இது வழியா தான் மேல போக முடியுமான்ற மாதிரி கேட்க, இவனுங்க ரெண்டு பேரும் இவளை பார்த்துட்டு நீ அவங்க கூட இருந்தது தானே, நீக்கு தப்பிச்சு ஓடிட்டு தானே, நீ எப்படி வந்த, உன நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அட்டாக் பண்ணலான்னு வரானுங்க. அதனால இவனுங்களை பார்த்துட்டு ஐயோ விட்டுருங்கன்ற மாதிரி இவ கதறிக்கிட்டு இருக்க. இவனுக்குள்ள இருந்து வந்த சாமிங் ஸ்பெல்லால மிண்டி வந்தவனுங்க ரெண்டு பேருமே என்ன கியூட்டான பொண்ணுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அந்த ஃபேரி இவளுக்கு கொஞ்சம் பவர் தரும் சொல்லிட்டு இருந்தது இல்லையா, அது வேற எந்த பவரும் கிடையாது, இந்த சார்மிங் பவர் தான். ஆனா இப்படிப்பட்ட இந்த பவர் இந்த உலகத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா. அது மட்டும் இல்லாம இந்த பவர் இவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதனால இந்த பவர் எனக்கு வேணாம், இதை வச்செல்லாம் இவளை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவளுடைய கண்ட்ரோல் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் இருந்து வெளியில வர மாதிரி போயிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இவ இந்த பவர் வேணாம்னு சொல்லி விருப்பப்படுறா இல்லையா, அதனால அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த சார்மிங் ஸ்பெல்லும் குறைஞ்சிட்டு இருக்கும். அதனால இத பாத்தீங்க பாருப்பா, நீ எந்த அளவுக்கு இந்த சார்மிங் ஸ்பெல் விரும்புறியோ அந்த அளவுக்கு உனக்கு முன்னாடி இருக்கவங்கள நீ கட்டுப்படுத்த முடியுன்ற மாதிரி சொல்லவும் இவ்வளவு சரி ஓகே வேற வழியில பண்ணி தொலைகிறேன்னு ஒரு மாதிரி கியூட்டா கிட்ட எங்க இந்த லூமிக்கினா இருக்காங்க இல்லையா, அவங்க எங்க இருக்காங்க, அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் போக முடியுமான்ற மாதிரி கேட்கவும் இவனும் அடுத்த செகண்டே உங்களுக்கு இல்லாதவங்க இதுல போனீங்கன்னா நீங்க நேரா போய் லூமிக்காக மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த சீக்ரெட் மெசேஜ் மூலமா வேலை அனுப்பி வைக்க இவ்வளவு எப்படியோ ஒரு மேல வந்துட்டேன். ஆனா என்ன இந்த பவர் நான் வெறுக்கிறன்ற மாதிரி கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கும் போது சடனா இவனுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்துருவானுங்க. இவனுங்களை பார்த்ததும் சரி வேற வழியா இவனுக்கு முன்னாடி ஒரு சார்மிங் போட வேண்டியதானே, சாரி சார் நான் தெரியாத இந்த பக்கம் வந்துட்டேன், இங்க 4 பேர் நீங்க பிடிச்சு அடைச்சு வச்சிருக்கீங்களே அவங்க எங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி கேட்கவும் இவனுங்களும் இந்த பக்கம் தான் சொல்லிட்டு வழியை காட்ட இதை வந்துட்டு நீங்க கவலைப்படாதீங்கன்ற மாதிரி அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம சாரிகளுக்கு சரியா பசி எடுத்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்ம எப்ப வெளியில போவோம் எனக்கு பசிக்குதுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹானு வந்துட்டு நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு இங்க காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு போறேன், அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து நல்லா சாப்பிடலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இவங்க வந்ததை பார்த்தது இவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா காலைல இங்க தப்பிச்சு போனப்ப அப்படியே போட்டோம், இதுக்கப்புறம் இங்க வர வேணாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நானும் இங்க வந்து சாகுறன்ற மாதிரி கூட வந்துட்டா இல்லையா, அதனாலதான் இவளை பார்த்தது ஏன் இங்க வந்தன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இவ கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம இருங்க நம்ம எதோ வந்தாலும் பேசிக்கலாம், நான் ஃபர்ஸ்ட் இந்த கதவை ஓபன் பண்றேன்னு தன்னுடைய கீ ஸ்கில்ல வச்சு இந்த கதவை எல்லாத்தையும் ஓபன் பண்ண பாக்குறா. ஆனா அதுக்குள்ள இந்த பிரிசனையே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவன் இவளை தடுக்கிறதுக்காக வந்துட்டான். அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட கிரிம்மர் மூலியமா சமன் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக் இருக்குது. அது மூலியமா பெரிய பெரிய பீஸ்ட கொண்டு வந்து இவளை அட்டாக் பண்ணப்போ இவளுக்கு கொடூர மனு அடிபட்டு கீழே விழுந்திருப்பா. ஆனா இது எல்லாத்தையும் தன்னுடைய கண் கூட பார்த்த உள்ள இருக்கவங்களால சுத்தமா தாங்கிக்க முடியாம எப்படியாச்சும் காப்பாத்தணும்ன்ற மாதிரி கத்தவும் டியாப்ளோ டக்குனு தன்னுடைய ரெஸ்ட் பஸ்ட் பவர் யூஸ் பண்ணி கதை உடைச்சிட்டு வெளியில வந்து மோகனை விட்டுடு, இல்லனா நீ இந்த இடத்துல இருந்ததுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு நான் அழிச்சிருவேன்டான்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹீலிங் போர்ஷன் மூலமா ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பைபிள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னும் தைரியம் ஏன் முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாக்ஸை கொண்டு வந்து அட்டாக் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா இந்த பக்கம் தான் சாமணிகளே கை தேர்ந்த நம்ம ரெம் இருக்கா இல்லையா, அதனால தன்னுடைய சாமணிங் மூலியமா ஒரு பெரிய புலியை கொண்டு வந்து அட்டாக் பண்ண இது இருந்ததுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு மறைஞ்சு போயிருக்கும். ஆனா இதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கிரிம்மர் பைபிள் சும்மா இல்ல, நானும் என்னால முடிஞ்சதை பண்றேன்னு சொல்லிட்டு இவன் குட்டி குட்டி நாய்களை வர வச்சு அட்டாக் பண்ண ரெமோடியை சாமணிங்க போட்டு தள்ளிட்டு இவங்க அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கும். ஆனா இது எல்லாமே ரோஸுக்கு சாதாரண ஒரு விஷயம் இல்லையா, அதனால இவனுடைய பவர் மூலியமா அசால்ட்டா எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்க. இந்த பக்கம் இந்த குட்டி பொண்ணு ஒரு அளவுக்கு ஹீல் ஆயிட்டா. ஆனா என்ன இவளுடைய கழுத்துல அந்த காலரை மாட்டிருக்கான்றத நம்ம டியாப்ளோ பார்த்ததும் உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போயிச்சா, இது உனக்கு நீ பிடிச்சா மட்டும் போட்டுக்கோ இல்லனா போடாதன்னு சொன்னால அப்படியே போட்டுன்ற மாதிரி கேட்க, இல்ல எனக்கு வேற வழி தெரியல, உங்களை காப்பாத்தணும்னா இது போடணும்னு தான் தோணுச்சு, அதனால அதை போட்டுக்கிட்டேன்ற மாதிரி சொல்லவும் இவனும் சரி ஓகே வேற வழி இல்ல, இவன் நம்மளுக்காக வந்துட்டா இவளுக்காக வச்சு நம்ம இந்த இடத்துல சண்டை போட்டுதான் ஆகணும், லூமிக்கு நான் என்ன சொல்றான்றத அப்புறமா பாத்துக்கலான்னு அட்டாக் பண்ணலான்றத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்தேன், ஆனா நீங்க இந்த இடத்துல குழந்தை புள்ளியாட்ட விளையாண்டுகிட்டு இருக்கீங்க, அதனால உங்களை இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு வேற சிரிப்பா வருது பாடுற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. டியாப்ளோ கொஞ்சம் கடுப்பாயிட்டு இவன் வேற ஓவரா பண்ணிட்டு இருக்கானே, ஒரு பாயசத்தை போட்டு வேண்டியதானே, வாடா தம்பி வா உன்னுடைய பவர் எனக்கு காட்டு, நான் யாருன்றதை காட்டுறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆகும். இவன் ஃபர்ஸ்ட் ஹெல் ஃபயர் டார்க் நோவான்ற ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணவும் இதெல்லாம் சிம்பிள் மேட்டர்ப்பா, இதை வச்சு அட்டாக் பண்றேன்னு இவன் தன்னுடைய ஃபயர் மேஜிக்கை வச்சு இதை தம்சம் பண்ணிட்டான். ஆனா இதை அட்டாக் பண்ண அடுத்த செகண்ட் ஏன்னா நீ குறைச்சு மதிப்பிட்டுட்டேன்னு இந்த பைபிள கத்தி வச்சுக்கிட்டு அட்டாக் பண்றதுக்காக வேகமா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கவோ என்ன பண்ணின்னு இந்த மாதிரி அட்டாக்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனா இதை என்கிட்ட இடுபடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டியாப்ளோட நெஞ்சில ஒரு கோடு போட்டிருப்பான். ஆனா இவனை இந்த அளவுக்கு ரொம்ப பக்கத்துல வர வைக்கிறதுக்கு காரணமே இவனுடைய அந்த ஐஸ் மேஜிக் யூஸ் பண்றதுக்காக தான். அதனால இவனோட கையை பிடிச்சி ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கையை பிடிக்கலாம்னு பார்த்தா அடுத்த செகண்ட் இவன் இங்க ஜம்ப் பண்ணி போயிட்டான். ஏன்னா இவனுக்கு இந்த மாதிரி மேஜிக் விஷயம் எல்லாம் நல்லாவே தெரிய மாட்டேங்க. அதனாலதான் தம்பி உன்னை விட நான் ரொம்ப அறிவாளி பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். டியாப்ளோ ஆமா அதை நான் ஒத்துக்கிறேன், என் கூட சண்டை போட்டதுல நீ ஒருத்தவங்க மட்டும் தான் கொஞ்சம் அறிவாளியா இருக்கிற, ஆனா என்ன என் அளவுக்கு பலசாலி கிடையாதுன்னு டெஸ்ட்ராய் எவரிதிங் ராக்கன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பவரை யூஸ் பண்ணவும் இதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பந்து மாதிரி இருக்குது கீழே வந்து இவனுடைய பவர் எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்றது மட்டும் இல்லாம இவனுமே தக்காளி நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு போயிடுச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல லூமினாவை எங்க வச்சிருக்காங்கன்னு இவனுக்கு தெரியாது, அதனால அவனுங்களே வெளியில கொண்டு வந்து விடுற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு டியாப்ளோ தன்னுடைய
ப்ரொஜெக்ஷன் மேஜிக் மூலியமா தன்னையே ஒரு பெரிய உருவமா வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க மக்களே, நான் ஒரு டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட், நான் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஆனா என்ன உங்களால தடுக்கவே முடியாது, ஒருத்தவங்களை தவிர. கடவுளை யார் உண்மையா வெடி போடுறாங்களோ அவங்களால மட்டும் தான் என்ன தடுக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லவும் இவங்க எல்லாருமே இன்னும் இவன் இதை வித்த காட்டிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த செகண்டே இவன் தன்னுடைய தண்டர் மேஜிக் வச்சு இவங்க மேல படாத அளவுக்கு ஒரு அட்டாக் பண்ணவும், ஐயோ எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க, லூமினா எங்க இருக்கீங்க, லூமினாவை நோக்கி வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் லூமினா தான கடவுள் மாதிரி. அதனால லூமினா வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் லூமினாவை அந்த பயப்புலிங்க வெளியே கொண்டு வர மாட்டானுங்க. அதனால இதை பார்த்ததும் சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் அட்டாக் அதிகமாக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, உள்ள இருக்கக்கூடிய அந்த பிஷப் பயப்படுறானோ இல்லையோ மத்த பசங்க எல்லாம் பயந்து போயிட்டு எங்க நீங்க அவர்கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு லூமினா அவங்க இருக்கக்கூடிய ஒரு உயரமான இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டானுங்க. அதனால இவங்களை கூட்டிட்டு வந்ததை பார்த்ததும் சரி ஓகே, எல்லாமே என்னோட பிளான் படி தான் போயிட்டு இருக்குது. இப்ப மட்டும் லூமினா தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணிட்டானா இவ தான் நம்மள காப்பாத்த வந்த சேவியர் நினைச்சுக்கிட்டு எல்லாருமே இவ பக்கம் மாறிடுவாங்க. இவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அந்த பிஷப் பயப்புல இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுவான்னு சொல்லிட்டு இவன் இவளுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் மேஜிக் போட்டு விட்டுட்டு, ஹே லூமினா இங்க பார், நீ என்ன கடவுளை கும்பிடுறவளா இருந்தாலும் என்ன கொல்ல முடியாதுன்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இங்க இருக்கவங்களுடைய மேஜிக் பவர் எல்லாத்தையும் எடுத்து நீ அட்டாக் பண்ணினா என்ன நீ கண்டிப்பா கொல்ல முடியும். அதனால ஒண்ணு நீ என்ன கொல்லணும், இல்ல நான் உன்னை கொல்லணும்ன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இவன் என்ன நினைச்சான்னு தெரியல. ஓகே மாஸ்டர், நீங்க எதை நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணுங்க. ஏன்னா நான் யார கடவுளா கும்பிடுறனோ அவர் என் மிலிட்டரி தான் நின்று இருக்காரு. ஆனா என்ன அவர் டீமன் லார்டா இருக்கிறாரு. ஆனா நான் அதை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. ஏன்னா எனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்காக முன்னாடி ஓடி வந்து காப்பாத்தினது எல்லாமே நீங்க தான். அப்படி இருக்கும்போது நீங்க தான் என்னுடைய கடவுள். அதனால ஒரு கடவுளை எதிர்த்து சாதாரண மனுஷியால என்னால எதுவுமே பண்ண முடியாது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் கடவுள்னு சொல்லிட்டு டக்குனு முன்னாடி மண்டி போடவும் கீழே மண்டி போட்டு வேண்டிட்டு இருக்கவனும் லூமினா பண்றதை பார்த்துட்டு ஆமாப்பா அவங்க சொல்றது கரெக்ட் தான், ஒண்ணு நம்ம அவர் கையில சாவணும், இல்லையா அவருக்கு நம்ம விசுவாசமா இருந்தா நம்மளுடைய உயிரை காப்பாத்திக்கணும்னு அடுத்த செகண்ட் லூமினா மாரி எல்லாருமே வேண்ட ஆரம்பிக்க டியாப்லோ செம்ம காண்டாயிட்டு நான் போட்ட பிளான் எல்லாமே அப்படியே உல்டாவா மாறிட்டு இருக்கேன், நான் என்னத்த பண்ணுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறான். இதுக்கேத்த மாதிரி அந்த பிஷப்பும் சரி ஓகே உண்மையான கடவுள்னா யாருன்னு உங்களுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால என் செல்லா குட்டி வாடி வெளியில போலான்னு இவன் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய மான்ஸ்டர் அவுத்து விட்டதும் அது இங்க இருக்கக்கூடிய செவுத்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியில வந்துகிட்டு இருக்க, என்னடா சத்தம் சொல்லிட்டு இவங்க திரும்பி பார்க்கவும் இவ்வளவு பெரிய மான்ஸ்டரை பார்த்துட்டு இவங்க செம்மையா பயந்து போயிட்டாங்க. ஏன்னா இங்க பறந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய இடம் இருக்கு இல்லையா, இதோடைய பாதி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டீமன் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்குது. அதனால இதை நம்ம டியாப்லோ பார்த்துட்டு இன்னும் ஏழாது இது இவ்வளவு நேரம் இதுக்குள்ளே இருந்ததுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க, அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இப்போ நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி இல்ல எனக்கு புரியலன்றீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்ல, நெக்ஸ்ட் எபிசோட் டக்குன்னு வந்துரும். அந்த எபிசோட பார்த்துட்டு ஈஸியாவே நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்ல அதுலயே என்னால புரிஞ்சுக்க முடியலனா நீங்க திரும்ப இன்னொரு தடவை இந்த ஃபுல் ஸ்டோரியை பாருங்க, அப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். ஏன்னா நிறைய பேர் நடுவுல ஸ்கிப் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அது ஒரு விவரா எனக்கே நல்லாவே தெரியும். சோ அதனால நீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது ஸ்டோரியோட சின்ன சின்ன கண்டினியூஷன் மிஸ் பண்ணிருப்பீங்க. அதுடைய காரணமா தான் நீங்க இப்ப எல்லாத்தையுமே என்னடா அது புரியலையே அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பீங்க. சோ அதனால நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அதோட விட்டுட்டு நெக்ஸ்ட் அனிமேக்கு வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லனா நெக்ஸ்ட் எபிசோட பார்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி இந்த சீசன் ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஸ்டோரி என்னன்றது புரிய வரும். அப்படிலாம் இல்லடா எனக்கு சுத்தமாவே புரிய மாட்டேங்குதுன்றீங்கன்னா டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க, எனக்கு டைம் இருக்குன்ற போது நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன். அப்படி இல்லனா டெக்ஸ்டா ரிப்ளை பண்றேன். அதுவும் இல்லையா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு ஷேரையும் போட்டுட்டு கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களோட நெக்ஸ்ட் வீடியோட வந்து பாக்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.